வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஒரு இறால் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவு இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் ஓனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ரம்பையில் கட் பண்ண கார்லிக் அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய், தென் ஒரு பவுலில் கொஞ்சம் தாராளமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஓனியன்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்க்கணும். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் கருவேப்பிலை அண்ட் ரம்பையில் 2யும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தென் கொஞ்சம் பெருஞ்சீரகம், தென் கொஞ்சம் மஞ்சள் தூள் சாப்பாடில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. வெள்ளைக்கறிக்கு மட்டும்தான் சேர்க்கணும், கிரேவி கறி அதுகளுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அண்ட் சில்லிஸ் அதில் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடணும். தென் தேவையான அளவு மிளகாய்த்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய்த்தூளோட காரம் போகிற வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் போல் உப்பு, கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைக்கணும். வச்சா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அது வரும். தென் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கிறேன். கட்டாயம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபைனலி சூப்பரான ஒரு இறால் கிரேவி ரெடி ஆகிட்டுது. இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல். தென் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கத்தரிக்காய் சம்பல், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அண்ட் என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காயை கொஞ்சம் ஸ்லைஸாக பொரிச்சிட்டு அண்ட் கூடவே கொஞ்சம் நெத்தலி கருவாடு எடுத்து அதையும் பொரிச்சிருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய்
அண்ட் பொரிச்ச பச்சை மிளகாய், தென் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ், தென் கொஞ்சம் சால்ட். லைட்டாக போட்டால் காணும், ஏற்கனவே நாங்கள் கத்தரிக்காயில் உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கிறோம். கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். தென் ஸ்லைஸ் பண்ண தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சம்பல் ரெடி. இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல். நெக்ஸ்ட் டைம் என்ன ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.